ஹாய் ஆல். பாய் வீட்டு கல்யாணம்னாலே எல்லாரும் எதிர்பார்க்கறது பிரியாணி தாங்க. ஆனால் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டிஷ் இருக்குங்க. அதுதான் பாய் வீட்டு நெய் சோறு. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நார்மலாக பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய், ஒரு கரண்டி நெய், இது ரெண்டும் சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பொரியும் விடுங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை தென் ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்துக்கு கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தீயக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தயிர் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை நான் ஆட் பண்ணிக்க போறேன். நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுல ஒரு 2 சின்ன கப்பு தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 கப்பு தண்ணி அரிசி வேகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்தா சூப்பரான பாய் வீட்டு நெய் சோறு ரெடி. இது சிக்கன் ஃப்ரையோட, சிக்கன் கிரேவியோட, மட்டன் கிரேவியோட, இல்லை எந்த டைப் ஆஃப் வெஜ் கிரேவியோட சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.